வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயம் என்பார்கள். ஆனால் பல நேரங்களில் அது ஒரு நீண்ட காத்திருப்பின் வரிசையாகவே நமக்கு தெரிகிறது. எப்பொழுது நடக்கும், எப்போது என் கண்ணீர் மாறும் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நிமிடம் உங்களுக்கானது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று எரேமியா 29:11 நாம் வாசிக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் மேல் என் தேவன் நினைவாயிருக்கிறார். அவர் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை பார்த்து அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள், இந்த வார்த்தையை சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார், நிச்சயமாய் உங்கள் வாழ்விலும். விதைத்த விதை உடனே மரமாவதில்லை, காத்திருக்கும் காலங்கள் வீணாவதில்லை. கருவறை இருட்டில் காத்திருந்தாய் அன்று, உன் கண்ணீர் துடைக்க தேவன் வருகிறார் இன்று. ஆம், உன் காத்திருப்புக்கு இன்று தேவன் முற்றுப்புள்ளி வைக்கிறார். நீ இவ்வளவு நாள் இதே ஜெபத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாயா? கண்ணீர் விட்டு கேட்ட அந்த ஒரு விஷயம் இன்னும் ஏன் நடக்கவில்லை என்று யோசிக்கிறாயா? இன்று இந்த வீடியோவை நீ பார்க்கிறதே ஒரு சாதாரண விஷயம் இல்லை. தேவன் உன் காத்திருப்புக்கு இன்று முடிவு வைக்கிறார். தேவன் இன்று உன் காத்திருப்புக்கு முடிவு வைக்க போகிறார். இந்த மெசேஜ் உனக்காகத்தான். நீ இங்கே நின்றது கூட தேவனுடைய திட்டம்தான். கடைசி வரை பாருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று ஏசாயா 40:31 நாம் வாசிக்கிறோம். நீ இன்று காத்திருக்கிறாய் என்றால் அது வீணான காத்திருப்பு அல்ல. தேவன் உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான கதவை திறப்பார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சங்கீதம் 27:14 நாம் வாசிக்கிறோம். அதனால் இப்போது மனம் உடையாதே. உன் கண்ணீர் ஒவ்வொன்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்று நீ கேட்க வேண்டிய வார்த்தை இதுதான். உன் காத்திருப்பு முடிவடைய போகிறது. நீ இழந்தது திரும்ப வரப்போகிறது. மூடிய கதவுகள் திறக்க போகிறது. உன்னை விட்டு போனவர்கள் கூட தேவன் செய்த மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இன்று வரை நீ அழுத இரவுகள் நாளைய சாட்சியாக மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வாரத்திலேயே நீ ஜெபித்த விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி வரும். ஆமென். ஒரு இளைஞன் பல மாதங்களாக வேலைக்காக முயற்சி செய்தான். இன்டர்வியூக்கு போன ஒவ்வொரு இடத்துலயும் லாஸ்ட் ரவுண்ட் வரை போய் ரிஜெக்ட் ஆனான். அதனால அவன் மனசு உடைஞ்சு, நான் ஜெபிக்கிறேன், முயற்சி செய்யறேன், ஆனா ஏன் ஒவ்வொரு கதவும் மூடுது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணான். வீட்டுல கூட அவனுக்கு அதிக நெருக்கடியா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க, ஆனா அவன் மட்டும் இன்னும் வெயிட்டிங் பீரியட்லயே இருக்கிற மாதிரியே அவனுக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் இரவு அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு தேவன்கிட்ட சொன்னான், ஏசப்பா ப்ளீஸ் எனக்காக ஏதாவது பண்ணுங்க, என்னால சுத்தமா முடியல, எனக்காக ஒரு கதவு திறந்துட்டாங்கப்பா அப்படின்னு ப்ரேயர் பண்றான். ஆனாலும் அடுத்த சில நாட்கள்லயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா அன்எக்ஸ்பெக்டடா ஒரு கால் அவனுக்கு வந்துச்சு. ஆனா முன்னாடி எந்த கம்பெனில அவன் ரிஜெக்ட் ஆனானோ அந்த ரிஜெக்ட் ஆன கம்பெனில இருந்தே மீண்டும் ஒரு கால் அவனுக்கு வந்துச்சு. இந்த முறை அவன் இமேஜின் கூட பண்ணாத ஒரு ரோல், அவன் எதிர்பார்த்த சேலரியை விட அதிக சேலரி, ஒரு சமாதானமான ஒரு வேலையை என் தேவன் அவனுக்கு கொடுத்தார். அப்போதுதான் அவன் புரிந்து கொண்டான், மூடிய கதவுகள் எனக்கு பனிஷ்மெண்ட் இல்ல, சரியான கதவுக்காக தேவன் காத்திருந்தார் என்று. அப்போதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, எரேமியா 29:11 கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் நன்மைக்கானது, தீமைக்கானவை இல்லை என்று சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு.
ஆம் அன்பானவர்களே, இன்று மூடிய கதவை பார்த்து நீங்கள் அழாதீர்கள். அந்த கதவு திறக்கவில்லை என்றால் அதைவிட பெரிய கதவு உங்களுக்காக தயார் என்று நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் காத்திருப்பு பெரிய சாட்சியாக மாறப்போகிறது. இந்த மாதத்துக்குள் நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்தி உங்களை தேடி வரும். வேதாகமத்தில் கூட ஆபிரகாமை பாருங்கள். 75 வயதில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற 25 ஆண்டுகள் ஆனது. யோசேப்புக்கு காட்டிய சொப்பனம் நனவாக அவன் சிறைச்சாலையில் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. உங்கள் தாமதம் என்பது தேவனின் மறுப்பு அல்ல, அது உங்களை பக்குவப்படுத்தும் ஒரு பயிற்சி காலம்தான். ஒரு சிற்பம் செதுக்கப்படும் போது கற்கள் படும் வழி அதிகம், ஆனால் முடிவில் கிடைப்பது ஒரு அழகான தெய்வீக சிலை. நீ இன்று படும் வேதனை நாளை நீ சொல்ல போகும் சாட்சியின் முகவுரை. அன்பானவர்களே, இனிமேல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது என்று சொல்வதை நிறுத்துங்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு என்று நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் வாய் பேசும் வார்த்தைகள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. எனக்கு வழி இல்லை என்று சொல்லாதீர்கள். தேவன் எனக்காக புதிய வழியை உருவாக்குகிறார் என்று சொல்லுங்கள். நான் தோற்று போனேன் என்று சொல்லாதீர்கள். வெற்றிக்காகவே நான் தயார் செய்யப்படுகிறேன் என்று சொல்லுங்கள். வானம் இடிந்து விழுந்தாலும் உன் விசுவாசம் மட்டும் அசையக்கூடாது. ஏனென்றால் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பாதை முடிந்து போகலாம், ஆனால் தேவன் உங்களுக்காக ஒரு புதிய ராஜ பாதையை திறக்கிறார். காலங்கள் கடந்தால் கவலை கொள்ளாதே. கடவுளின் கைகள் உன்னை விடாதே. திறக்காத கதவுகள் திறக்கட்டும் இன்று. உன் தடைக்கற்கள் யாவும் படிக்கல்லாகும் இன்று. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்கள் இதயத்தில் ஒரு நிம்மதி பிறப்பதை உணர்வீர்கள். உங்கள் விண்ணப்பங்களுக்கு பரலோகத்தில் பதில் கையெழுத்து ஆகிவிட்டது. மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஆனால் அண்ட சராசரத்தை படைத்த தேவன் உங்களை மறக்கவில்லை. விடியல் வராதா என ஏங்கிய கண்களே, வெளிச்சம் இதோ உன் வாசல் தேடி வருதே. காத்திருப்பு கசப்பாய் இருந்திருக்கலாம், இனி கனிகள் யாவும் தேனாய் இனிக்கும் உன் வாழ்வில். இன்று முதல் உங்கள் தோல்விகள் வெற்றிகளாக மாறும். உங்கள் வறுமை செழிப்பாக மாறும். உங்கள் குழப்பம் தெளிவு பெறும். நம்புங்கள், இன்று உங்கள் காத்திருப்பு முடிகிறது. கர்த்தாவே, இந்த வீடியோ பார்க்கும் ஒவ்வொருவரின் காத்திருப்புக்கும் முடிவு வையுங்கள். அவர்கள் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றும். அவர்கள் ஜெபத்திற்கு இன்று பதில் கொடும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த வார்த்தை உங்களோடு பேசியிருந்தால் கமெண்டில் ஆமீன் என்று எழுதுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காலங்கள் கடந்தால் கவலை கொள்ளாதே. கடவுளின் கைகள் உன்னை விடாதே. காலங்கள் கடந்தால் கவலை கொள்ளாதே. கடவுளின் கைகள் உன்னை விடாதே. அடைக்கற்கள் யாவும் படிக்கல்லாகும் இன்று. இருள் சூழ்ந்த என் வாழ்வில் ஒளி வீச வந்தீரே. இயேசுவே என் அன்பே, உம் பாதத்தில் சரணடைந்தேன். தேவனே என் வழிகாட்டி, நித்தம் உம்மை நான் சேவிப்பேன்.